நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணக்கிறேன். ஓம் குரு யோனம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். சனி பகவான் பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகிறது. வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரை இந்த வாக்கியப்படி திருநாளால் ஏற்படப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே புது பலனை சொல்ல இருக்கிறேன். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்கம் விலை ஏறி இறங்கும். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். அரசாங்கம் நல்ல செயல் திட்டத்துடன் மக்களுக்கு தேவையானதை செய்வார்கள். பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதல்லாமல் இந்த கல்வி வளர்ச்சியிலே போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளை விட நம்முடைய இளைய சமுதாயம் மாணவர்கள் எல்லோரும் எழுச்சி பெறுவார்கள். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நிகழும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெள்ளம் மழை காணும். அதிகமாக புயல் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும். எல்லா விதமான போக்குவரத்தின் மேலும் விபத்துகள் அதிகமாக ஏற்பட இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான பலனை பார்ப்போம். கடகராசி நேயர்களே, நீங்க தான் டாப் 1, நம்பர் 1, எல்லாத்துலேயும் 1 இப்படி தான் சொல்ல போறேன். ஏன் தெரியுமா? இது நாள் வரைக்கும் அஷ்டம சனியில் அல்லல்பட்டு இருந்தீங்களே, ஐயோ கஷ்டமா இருக்கே, எதுவும் பண்ண முடியலையே, எதுவும் நடக்கலையே, கேட்டது கிடைக்கல, நினைச்சது நடக்கல, ஒருத்தர் உதவி கிடைக்கல, இப்படி புலம்பிக்கிட்டே தானே இருந்தீங்க. அதெல்லாமே சரியாயிட போகுது இப்போ. ஏன் தெரியுமா? உங்க அஷ்டம இடத்தை விட்டு அவர் 9ஆம் இடத்துக்கு போறார். பாக்கிய ஸ்தானம். அப்ப என்ன சொல்லுவாங்க? பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. அதனால கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கெடுபலனை குறைச்சுதான் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அது சொல்லணும்ல. உங்க ராசியில தான் பூசம் நட்சத்திரம் இருக்கு. பூசம் நட்சத்திரம் யாருது? சனி பகவான். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வார் இல்லையா? இது மட்டும் இல்லை, உங்க ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் மாதிரி சொல்ற மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்றோம் இல்லையா? அதனால 11ஆம் இடம் 3, 6, 11 இது பார்க்கும்போது எல்லாமே நடக்க போகுது. அதுவும் நல்லாவே நடக்க போகுது. 9ஆம் இடத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க வேண்டியிருப்பீங்கல்ல, கஷ்டமா இருக்கும்போது வேண்டிதானே ஆகணும். அந்த சாமிக்கு வேண்டியிருப்பீங்க, இந்த சாமிக்கு வேண்டியிருப்பீங்க, இந்த பிரார்த்தனை பண்ணணும், அந்த பிரார்த்தனை பண்ணணும், இந்த வேண்டுதல் இருக்கு, எல்லாமே நிறைவேற்றுங்க. நிறைவேற்றுக்கு காசு வேணும் இல்லையா? அது வந்துடும். நீண்ட நாள் தடைப்பட்ட தாமதப்பட்ட வருமானங்கள் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். சகோதர சகோதரிலாம் இருந்தாங்க இல்லையா, எல்லா வேலையும் போயிருப்பாங்க. உண்மையில சொல்றேங்க, கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனியில நண்பர்களும் வேலைக்கு போயிருப்பாங்க, சொந்தக்காரங்களும் வேலைக்கு போயிருப்பாங்க. ஏதோ ஒருத்தர் 2 தான் இருந்திருப்பாங்க, சும்மா பேருக்கு, அவ்வளோதான். இது உண்மைதானே? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. கண்டிப்பா உண்மைதான். அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு வந்துட்டு அவர் 3, 6, 11 பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. முக்கியமா சகோதர சகோதரர்கள் கண்டிப்பா போட்டி உதவி பண்ண போறாங்க. நல்லா பாருங்க. தைரியமா நீங்க எடுத்த முடிவு எல்லாமே வெற்றிகரமா ஆகப்போகுது. ரொம்ப நாளா வழக்கு இருந்தது, எனக்கு கைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடன் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எப்படா முடியும்னு நினைச்சேன். இப்போ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. கண்டிப்பா முடியும். அதுல மட்டும் இல்லை, பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் அதிலும் முடியும். எந்தவித பஞ்சாயத்தில் அதிலும் முடிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள், உதவிகள் எல்லாமே கிடைச்சிரும். அது மட்டும் இல்லை, உடம்பு வருத்தி இருந்ததில்ல, அந்த நோய் இந்த நோய் ஒன்றும் முடியல, அதை பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல, நேரம் தான் சரியில்லைன்னு பார்த்தா நம்ம உடம்பு சரியா போயிடுச்சு, என்னதான் பண்றது நினைச்சுட்டு தானே இருந்தீங்க. அதெல்லாமே இப்போ விலக போகுது. நோய் நொடிலாம் காற்றாய் பறந்து போக போகிறது. உங்களுக்கு தக்க மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவரை போய் பார்ப்பீங்க, எல்லாமே சரியாயிடும். சூப்பர் ஆயிட்டீங்க அப்படின்வாரு. யாரு? டாக்டர். அவர் தானே சொல்லுவார், வேற யார் சொல்லுவா? அதனால அதுல நல்லா வந்துட போறீங்க. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார்ல. 11ஆம் இடத்திலே எந்த கிரகம் இருந்தாலும், 11ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்த்தாலும் நன்மை மட்டும்தான் செய்யும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துடைய முக்கியமான விதி. அப்போ என்ன நடக்கும்? சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் பண்ணாலும் லாபம் வரும்,
வியாபாரம் பண்ணினாலும் லாபம் வரும், உத்தியோகம் பார்த்தாலும் லாபம் வரும், எல்லா வகையிலுமே லாபங்கள் ஏற்படும். நஷ்டம் வரும், போயிடும். ஆனால் குறைவாக தான் இருக்கும், பெருசாக வராது. ஆனாலும் நல்லா கேட்டுங்க, சனி பகவான் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர், நீதி நேர்மை சத்தியத்துக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர். அதனாலே நீங்கள் அந்த நல்ல குணங்களை பாராட்டி நல்ல முயற்சி எடுத்து உடம்பால் உழைத்து முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. உங்கள் ராசியை சந்திரன் தானே, அவருடைய அம்மல் ஆதிபராசக்தி தான் உங்களோட ராசிக்கு அம்மன். அந்த அம்மன் வழிபாடு பண்ணுங்க, எல்லா விதமும் நம்ம வழிபடுங்க. அதில் உங்களுக்கு உக்கிர தெய்வங்களான அம்மன்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தான தர்மம் பண்ணும்போது திருநங்கைகளுக்கு, விதவை பெண்களுக்கு, கணவனால் கைவிட பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. மாற்றுத்திறனாளி தான தர்மம் பண்ணிட்டு வாருங்க. நிறைய உணவுகள் தான தர்மம் பண்ணுங்க. அதில் நீர் இருக்கணும், நீர் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா தண்ணியும் கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றம் கொடுத்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.